வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கடந்த 2 வாரமாக நம்மளோட சேனல் வந்து வீடியோ போட முடியல. ஒரு சில வேலை இருந்ததாலும் சரி, அதே போல் நம்மளோட சிஸ்டத்தில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதை சால்வ் பண்ணி வரதுக்கு 2 வாரம் கிட்டத்தட்ட டைம் எடுத்துக்கிச்சு. அதே போல் ஒரு 3 நாளாக எனக்கு வந்து கோல்ட் ஆகிட்டு தொண்டை வந்து கட்டிட்டு இருந்ததுனால ஸோ அதை பேச முடியல. அதனாலேயும் இந்த 3 நாளாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா தள்ளி போயிட்டு வந்துடுச்சு. ஸோ இந்த 3 விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் என்னோட வேண்டுகோள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல சேனல்ல இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ 8வது பே கமிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னி வரைக்குமே அது வந்து ரூமராக தான் போயிட்டு இருக்கு. எந்த ஒரு கன்ஃபார்மான மெசேஜும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்பந்தப்பட்ட துறையில இருந்தும் சரி இல்லை கவர்மெண்ட் தரப்புலையும் அது வந்து இன்னும் கிடைக்கல. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13ஆம் தேதி இந்த மாதம் 13ஆம் தேதி வந்து ஒரு லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணாங்க. டிஓபிடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் வந்து. ஸோ அதில் வந்து ஒரு சில ஆஃபீஸர்ஸோட டோட்டலாக வந்து ஒரு 35 பேரோட அப்பாயின்மெண்ட்டோட அந்த லிஸ்ட்டை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் லிஸ்ட் வந்து 8வது பே கமிஷனோட கமிட்டி மெம்பருக்கான லிஸ்ட்னு சொல்லிட்டு அதோட ஹெட்டிங்கை வந்து சேஞ்ச் பண்ணி நம்மளோட குரூப்லேயே வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்லேயே வந்து சொல்ல இருந்தாச்சு. ஆனால் அந்த டைமில் நம்மளுக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருந்ததுனால அதை வந்து பேச முடியல. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டை வந்து கொண்டு வந்திருக்கும். ஸோ இந்த 8வது பே கமிஷன்ல அந்த லெட்டர் வந்து இப்போ உங்களோட வாட்ஸ்அப்ல வந்து வந்திருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொய்யான தகவல். அது வந்து 8வது பே கமிஷனுக்கான கமிட்டிக்கான மெம்பர்ஸ்க்கான அந்த லிஸ்ட் கிடையாது. ஏன்னா அந்த லிஸ்ட்ல ஒவ்வொரு துறைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த துறைக்கு யாரை வந்து நியமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அது வந்து கொடுத்துருக்காங்களே தவிர 8வது பே கமிஷனுக்கு வந்து கிடையாது. ஸோ இதுல இருக்கிற 35 பேரோட அந்த பேருக்கு பின்னாடியும் ஒரு துறைக்கு இவங்களை வந்து நியமிச்சிருக்கோம் செக்ரட்டரியா அப்படின்னு சொல்லி தான் இதுல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க தவிர 8வது பே கமிஷன் குழுக்கான அந்த அந்த உறுப்பினரோ இல்ல தலைவரோ வந்து இதுல கிடையாது. ஸோ அதனால இந்த இந்த விஷயத்த வந்து நீங்க பார்த்து 8வது பே கமிஷனோட கமிட்டியை வந்து நியமிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில இருக்கீங்க அப்படின்னாக்கா அதை வந்து நீங்க அழிச்சிடுங்க. ஏன்னா கமிட்டியோட அந்த லெட்டர் வந்து இன்னும் வெளியாகல. 2வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஸ்பார்ஸோட லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட் வந்து செக் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து டியூ டேட் சரி பார்க்க முடியாமையோ இல்ல அது வந்து எங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு தெரியாமையோ உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து நீங்க மாத்தி கொடுக்குறீங்க. ஸோ அதனால ஸ்பார்ஸ்ல உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டோட டியூ டேட் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதை வந்து நீங்க உங்களோட வீட்டுல இருந்தே உங்களோட மொபைல்ல இந்த 2 அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்க கொடுத்துக்கலாம். இது வந்து அதிகமா போச்சுனாக்கா உங்களுக்கு 5 நிமிஷம் தான் வந்து செலவாகும். ஃப்ரீயா நீங்க வீட்டுல இருந்தே உங்களோட மொபைல்ல நீங்க உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துக்கலாம். இதை பத்தி நம்ம 2 வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோ லிங்க் வந்து நான் மேல கொடுக்குறேன். அதை பார்த்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் நீங்களே வந்து கொடுங்க. ஏன்னா இப்போ முந்த நாள் வந்து நானும் என்னோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்தாச்சு. அது வந்து அப்டேட் ஆயிட்டு ஸ்பார்ஸ்ல இருந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இந்த மாதிரி மெசேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வரும். இந்த மாதிரி மெசேஜ் வந்த பிறகு நீங்க ஸ்பார்ஸ் லாகின் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து காட்டும். அதாவது இந்த வருஷம் நீங்க எப்போ வந்து என்ன மாத லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்களோ அங்க இருந்து ஒரு வருஷம் தள்ளி உங்களுக்கு வந்து டியூ டேட்டை வந்து காட்டுவாங்க. இது வந்து நீங்க ஸ்பார்ஸ்ல லாகின் பண்ணும்போது ஃப்ரண்ட் பேஜ்லயுமே வந்து வரும். அதே போல லைஃப் சர்டிஃபிகேட்டோட அந்த காலத்துல போயிட்டு நீங்க செக் பண்ணும்போதும் அங்க உங்க ஜீவன் பிரமான் ஐடியோட மென்ஷன் பண்ணி அடுத்த வருஷத்தோட அந்த டியூ டேட்டோட மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுவாங்க. ஸோ அதனால லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறது இன்னுமே நீங்க வந்து எங்க போய் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், இல்ல இசேவை மையம் போகணுமா இல்ல பேங்க்குக்கு போகணுமான்னு சொல்லிட்டு நீங்க குழப்பத்துல இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்க உங்களோட மொபைல்ல வீட்டுல இருந்தே வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து பென்ஷனரோட மொபைல்ல தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை. உங்க குடும்பத்துல யாராவது பென்ஷனர் இருக்காங்க அப்படின்னாலும் உங்க மொபைல்ல இருந்தே கொடுக்கலாம். அதாவது பென்ஷனர் சார்ந்து இருக்கிற யாராவது ஒரு மொபைல்ல இருந்து நீங்க கொடுக்கலாம். ஸோ அது வந்து ஈஸியான ப்ராசஸ் தான். அதிகப்படியா உங்களுக்கு வந்து 5 நிமிடம் தான் ஆக போகுது. ஸோ ஒரு டைம் பண்ணிடுறீங்க அப்படின்ற பட்சத்துல அடுத்த வருஷம் நீங்க கண்டினியூ இது வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ பார்த்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டை நீங்க வந்து சப்மிட் பண்ணுங்க. 3வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தோட பென்ஷனோட அட்வான்ஸ் மெசேஜ் வந்து ஸ்பார்ஸ்ல இருந்து வந்தாச்சு. இந்த மாதிரி மெசேஜ் வரும்போது ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து வீடியோ மூலியமா அது வந்து தெரியப்படுத்துறோம். அதாவது அட்வான்ஸ் மெசேஜ் வந்து ஸ்பார்ஸ் டீம்ல இருந்து வந்தாச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வந்து ஒரு சிலர் எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க, பென்ஷன் வந்து வர வேண்டிய நேரத்துல வரதான் போகுது அப்படின்னும் அது ஏன் நீ வந்து தேவையில்லாம சொல்லிட்டு இருக்க அப்படின்னும். இது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் மெசேஜ். ஸோ ஒரு சிலருக்கு வரலாம், ஒரு சிலருக்கு வராமலும் போகலாம். ஸோ வராத போறவங்களுக்கு ரீசன் வந்து அவங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட்டா வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுக்காது இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களோட பென்ஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ மறுபடியும் அவங்க வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு
அது வந்து எப்போ அவங்களோட ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதோ அப்பதான் அவங்களோட பென்ஷன் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்காது விட்டுட்டாங்க, ஸோ அது எவ்வளவு நாள் கொடுக்காது இருக்காங்களோ அது வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக தான், அதாவது நீங்க லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்காதுன்னாக்கா கொடுங்க, உங்களுக்கு வந்து பென்ஷன் மெசேஜ் வந்து வரல அப்படின்னாக்கா ஸோ அந்த மாதத்தோட கடைசி நாள்ல, இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி வந்து பென்ஷன் வரும்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் அந்த கடைசி நாள் ஒர்க்கிங் டேல வந்து உங்களுக்கு பென்ஷன் வரும். அப்படி இல்லைனாலும் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி 2 நாள்ல உங்களுக்கு கிரெடிட் ஆகல அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து நீங்க கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூ வாங்கணும் அப்படின்னாக்கா வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க வந்து லைஃப் சர்டிஃபிகேட் கொடுங்க. அதோட டியூ டேட் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்க அட்வான்ஸாவே வந்து கொடுங்க. இப்போ செப்டம்பர் மாதம் வந்து லைஃப் சர்டிஃபிகேட்டோட டியூ டேட் இருக்குனாக்கா நீங்க ஆகஸ்ட்லயே வந்து கொடுங்க, செப்டம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, ஒரு மாதம் முன்னாடியே கொடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க அட்வான்ஸாவும் உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். ஸோ இதை வந்து ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நம்ம வீடியோ மூலியமா மெசேஜ் வந்து நம்ம கொடுக்க வந்து முயற்சி பண்றோம். ஸோ இந்த வீடியோ மூலியமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணீங்க. அதே போல சேனல்ல இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.